கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை இன்றைய தினத்துல வல்லமையை ஆசீர்வதித்து இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி தருவாராக. இன்றைக்கு நாம் ஒரு புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். எப்படி என்றால், ரோமர் 8வது அதிகாரம் 27வது வசனம் நமக்கு இவ்விதமாய் சொல்லுகிறது: ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பாருங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, தேவனுடைய சித்தம் என்னன்னா பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்வது. அப்ப பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் நம்முடைய வாழுகிற காலத்துல நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம அண்டை வீட்டாரா இருக்கலாம், இல்ல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவருக்காக வாழுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள் தான். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களாம். அவர்கள் எல்லாருக்கும் விண்ணப்பம் செய்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படியே ஆவியானவர் அவர்களுக்காக என்ன பண்ணுகிறாரு? வேண்டுதல் செய்கிறார். நம்ம நினைக்கலாம், நம்ம எல்லாரும் பாவிகள் தானே, எப்படி பரிசுத்தவான்கள் ஆக முடியும்? ஆனா பரலோகம் பரிசுத்தவான்கள் அப்படின்ற நெஞ்ச நிமித்தி கொண்டு சொல்லுகிறவர்களோடையோ அல்லது பாவமே செய்யல அப்படின்னு சொல்றவர்களோ வைத்தோ அங்க பரலோகம் நிரம்பவில்லை. பரலோகம் நிரம்புகிறது பாவிகளா இருக்கிறவங்கள ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களால் பரலோகம் நிறைந்திருக்கிறது. அது உண்மைதான். எந்த கிறிஸ்தவனா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொருவருடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது அது மிகவும் கேவலமா, ஆண்டவருக்கு பிரியமற்றதாக காணப்படும். எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ தீர்மானிக்கிறோமோ அப்பொழுதே நம்மளும் என்ன பண்ணுகிறோம்? அவருக்கு ஏற்ற நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் நம்மளை மாற்றி விடுகிறார். அந்தபடி மாற்றுறதோட மாத்திரமல்ல, அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்காக தேவனின் சித்தப்படி வேண்டிக் கொள்ளுகிறாராம். வேண்டிக் கொண்டு அதோட நம்ம என்ன பண்றது இல்ல, விட்டு விடுகிறது இல்லை. நம்முடைய ஆவியின் சிந்தை என்ன? நமக்கு மாம்ச சிந்தை அதிகமாய் வரும், மாம்ச காரியங்கள் அதிகமா இருக்கும். மாம்ச காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தவைகளாவே காணப்படும். நல்லா படிக்கணும், நல்ல உடை உடுத்தணும், நல்ல எல்லாருக்கும் முன்பாக செல்வாக்கா இருக்க வேண்டும், புகழ் வேண்டும், பேர் வேண்டும், இதெல்லாம் மாம்ச சிந்தை. ஆனா ஆவியின் சிந்தை என்னவென்றால், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, ஆண்டவரோட இன்னும் அதிகமாய் ஒப்புரவாவது எப்படி, ஆண்டவரோட இன்னும் எப்படி கிட்டி சேருவது, இப்படிங்கிற அந்த சிந்தையை கொண்டவர்களாய் நம்ம வாழ்வோம் என்றால், அந்த சிந்தையை அறிந்து கொண்டு ஆண்டவர் நமக்காக பிதாவின் இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக தேவனுடைய சித்தத்தின்படி பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்ய வல்லவரா இருக்கும். இன்றைக்கு அநேக காரியங்கள் தோல்வியை முடிவதற்கு காரணம் நம்ம இடத்துல ஆவியின் சிந்தை காணப்படுவதில்லை. ஃபுல்லா மாம்ச சிந்தைக்கு 100% இடம் கொடுக்காம இன்றிலிருந்து கொஞ்சம் ஆவியின் சிந்தனைக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிச்சயமாய் செம்மையான பாதையை நடத்தி சென்று முடிவில் அது நித்திய வாழ்க்கைக்கு நேராய் நடத்தி செல்வது மாத்திரமில்லை, அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வெற்றி சிறந்தவர்களை மாற்றப் போகிறார். அர்ப்பணிப்போடு இந்த கண்களை மூடி இந்த சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆவியின் சிந்தையின்படி வாழுகிறவர்கள் எங்கள் இருதயம், எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இன்றையிலிருந்து அப்போ மாம்ச காரியங்களுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் சுவாமி. ஆனால் இனிமேல் அப்படி அல்ல. எங்களுடைய மாம்ச காரியங்களை மாத்திர கொஞ்சம் விலைக்கு ஆவியின் சிந்தைக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய சித்தத்தின்படி எங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி வேண்டுதலை செய்ய போகிறீர் சுவாமி. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்துல பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்யும்படியா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் அப்பா ஆவியின் சிந்தையை அறிந்தவரானபடியினால், அப்பா எங்கள் வாழ்க்கை அப்படி மாற்ற போகிறபடினால், எங்கள் வாழ்க்கையை மறுரூபத்திற்கு நேராக நீங்க அழைத்து செல்ல போகிறபடியால் உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில ஜெயத்தையும் சுகத்தையும் பலனையும் கட்டளையிட போகிறபடியால் நன்றி. எங்களுக்கு அப்பா பெயர் சிறந்து விளங்கும்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி. இந்த ஜெபத்தை ஏறெடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பேர் பெற தனித்தனியை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. உம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.